இது சத்தியம். ஒவ்வொரு மாண்டையும் ஒரு புடவையாவது ஒருத்தருக்கு கொடுன்னு சொல்லுவார். புரியுவா? ஒரு புடவை வேஷ்டி கொடுன்னு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் என்ன காரணம்னா எல்லாரோட இன்னொரு விஷயம் சொல்றாரு. ஏண்டா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? நெடியும் போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும் சொல்லு. எல்லாரையும் நேசிடா, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோ. மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. இவர் ஆதிசங்கர் பகவத்பாதா சிவானந்த லகரியில பக்திங்கிறது என்ன தெரியுமா? பக்தி பகவான்கிட்ட சேவையோ பகவான்கிட்ட நாட்டமோ பகவான்கிட்ட பக்தியோ பண்றது பெரிய விஷயம் இல்லை. பரமேஸ்வரனுக்கு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா மனித நேயத்தோட யார் இருக்கானோ அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. மனித நேயம் தான் முக்கியம். அன்பே சிவம். அதான் அவரு மைத்ரீம் பட்ஜெட்ட அப்படின்னு சொன்னார். மைத்ரீம் பட்ஜெட்டான்னா அன்பால வெல்லலாம் அப்படின்னு. அதான் ஐநா சபைக்கு தெளிவா எழுதி கொடுத்த பாட்டை தான் MS சுப்புலட்சுமி 1957 பாடியிருக்காங்க. ஐநா சபை மீட்டிங்ல UNOல இந்த அம்மா பாடின பாட்டு. அந்த டைம்ல தான் அந்த அம்மாவுக்கு தொண்டை கட்டிருக்கு. முத நாள் அன்னைக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே உட்கார போறாங்க. தொண்டை கட்டிட்டு பேச்சே வரல. அப்போ பகவானுடைய அனுகிரகம் பாருங்க. ரமேஸ்வரா, நீ பாட்டை எழுதி கொடுத்து என்ன பாடுன்னு சொன்ன. ராகத்தை நீயே போட்டு கொடுத்த. மைத்ரீம் பஜத அப்படின்னு அந்த பாட்டை அந்த ராகத்தையும் போட்டு கொடுத்த. என்னால பாட முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ரமேஸ்வரான்னு பெரியவாளை வித்யாங்கரம் பண்ணிட்டாங்களாம். அடுத்த செகண்ட் ஓம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கணீர்னு வந்துடுது. இதை MS அம்மாவே சொன்னது. நான் அவங்க பெரியவா நிகழ்ச்சில MS அம்மா சதாசிவம் அம்மா ஐயா வீட்டுக்கெல்லாம் நான் அடிக்கடி போவேன். என்ன எங்க வீட்டுல அம்மாவை பார்த்துட்டு கீதாம்மா வாடாகண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அம்மாட்ட ரொம்ப பிரியம். எனக்கு பெரியவா சங்கம்னு நீ சொல்றியோ அது ஒண்ணு போடும்டா. எனக்கு அது அப்படியே ஆனந்தமா இருக்கு. உன் பேரே பெரியவா சங்கம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகவானுடைய கிருபை